அப்போ இருக்கிற ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ராவாக இருக்கார். ஆமாம். நீங்கள் அண்ணாமலைக்கு பின்னாடி உள்ள ரஜினிகாந்த் வேறு, பாட்ஷாவுக்கு பின்னாடி உள்ள ரஜினிகாந்த் வேறு. 75வது பிறந்த நாளில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் படையப்பா, அதை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் துண்டு அப்படி மேலே அப்படி உதறி ஒரு இதை தூக்கி அப்படி வந்து அந்த ஊஞ்சலை உட்கார்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். அதெல்லாம் நீங்கள் ஜெயலலிதா வந்து எப்படி நடத்துனாங்க, எல்லா ஆண்களும் காலில் விழும்படியான அரசியலை அவங்க செஞ்சாங்கங்கிறத அந்த ரியாக்ஷன் தான். நீங்கள் ஜெயலலிதாவை மேடையை வச்சுக்கிட்டே நாங்கள் அந்த காலத்தில் இவங்களெல்லாம் சைட் அடித்தோன்னு சொல்கிற தில்லு இருக்குல்ல, அது ரஜினிகாந்தை தவிர யாருக்குமே வராது. நீங்கள் காமெடியில் கலக்கிறது இருக்கல, கவுண்டமணிக்கு இணையாக வந்து மன்னன் படத்தில் வந்து அந்த ஒரு அவரோட ரசிகர்கள் என்னென்ன சேட்டை பண்ணுவாங்களோ சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுக்க, அதே வேலையை அவரே நடித்து காட்டுறது இருக்குல்ல. பழைய நண்பர்களை பார்ப்பதற்காக அவர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பெங்களூரில் பைக்கில் சுற்றுறது அப்படின்லாம் இருக்குல்ல. நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஆள் வேட்டியேட்டை மறந்துட்டாங்கிற சீனில் நடிக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு துணிச்சலான விஷயம். அவர் மட்டும் ஆசைப்பட்டிருந்தால் அரசியலில் அந்த 96 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள் டிசம்பர் 12. கிட்டத்தட்ட 74 முடிஞ்சு 75 இன்னைக்கு அடியெடுத்து வச்சிருக்காரு. அவருடைய சினிமா ஆரம்பகால வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு? அவர் சினிமாவிலே இவ்வளவு பெரிய உயரங்களை தொடுவார், சிகரங்களை தொடுவார் என்பதை அவரே கூட நம்பவில்லை. நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு மேஜிக் இருக்குல்ல, ஒரு மிராக்கிள் இருக்குல்ல. கண்டிப்பாக சில டாக்டர் என்ன பண்ணுவான், பிழைக்கவே மாட்டார் இவர் அப்படின்னு சொல்லுவான். எதிர்பாராமல் அந்த ஆள் எதிர்த்து உட்காந்துருவார். மெடிக்கல் மிராக்கிள்மாங்க. அது மாதிரி கலை உலகத்திலையும் திரை உலகத்திலையும் சில மிராக்கிள் நடக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் மாதிரி நடிகர்கள் வந்து கோலோச்சிய தமிழ் சினிமாவிலே, சிவாஜி கணேசன் மாதிரி வித்தியாசமான வேடங்களிலே கோலோச்சியவர்களுக்கு மத்தியில் கமலஹாசனுடைய ஆதிக்கம் வந்து பற்றி பரவி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு எதிர்மறை கதாபாத்திரம் கருத்த உருவமாக இருக்கிற ஒருவர், நெகட்டிவ் கேரக்டராக வில்லனாக வந்தவர், அபூர்வ ராகங்களில் வந்து ஃபஸ்ட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணி அவர் வரும்போதே ஒட்டுமொத்தமாக ஒரு கொடூரமான ஆதிக்க புத்தி இருக்கக்கூடிய ஒரு கணவனுடைய அந்த கேரக்டரு, இப்படி உருவான ஒருவர் வந்து தமிழ் சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரமாக, இன்னும் சொல்ல போனால் யார் அந்த காலகட்டத்தில் ஹீரோவாக வந்து பெருசாக வந்துட்டு இருக்கதா நம்பப்பட்டதோ அந்த கமலஹாசனுடைய வசூலை தாண்டி அவரை விடவும் பெரிய கதாநாயகன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவிற்கு அவர் உருவானது இருக்கலாம். ஆனால் அவருடைய முத படத்திலே ஒரு எதிர்மறையான ஒரு நடிகருக்கு அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் வந்துட்டாங்க சார். உண்மை. அது ரஜினிகாந்த் அவர்களை வந்து பாலச்சந்தர் அவர்கள் தேர்வு செய்து தொடக்க காலத்தில் பயங்கரமாக வந்து திட்டியிருக்காரு. என்ன காரணம்னா, அவருக்கு வந்து ரஜினிகாந்தனுடைய உண்மையான பேர் சிவாஜி கெய்ட்வாட்டுங்கிறது. அவருக்கு தாய்மொழி மராத்தி. ஆமாம். வசிப்பிடம் தான் பெங்களூரு. அவர் வந்து கன்னடர் கிடையாது, மராத்தி. சென்னை வந்து அவர் வந்து சினிமாவுக்காக தஞ்சம் புகுந்த ஒரு ஊர். நம்மெல்லாம் பிழைப்பு தேடி கிராமங்கள்ல இருந்து மாநகரங்களை நோக்கி வருவது மாதிரி சினிமாக்காரர்களுக்கான ஒரு ஊர் சென்னை. கோடம்பாக்கத்தை நோக்கி, கோலிவுட்டை நோக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்தவர் அவர். அதற்கு முன்பு வந்து கலைஞருடைய வசனம், சிவாஜி கணேசனுடைய வசனம், சிவகுமார்லாம் வசனம் பின்னி எடுத்துருவார். தூய தமிழிலே, அழகு நடையிலே, கவிதை நடையிலேலாம் வசனம் பேசிய தமிழ் சினிமாவில் இவர் உச்சரிப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அது நல்லா இல்லைன்னு பாலச்சந்தர் வருத்தப்பட்டிருக்காரு. கண்டிப்பாக திட்டியிருக்காரு. ஆனால் மக்களுக்கு அது பிடிச்சி போச்சு. வழக்கமான சவுண்டிங்கில் இல்லாமல் வேற ஒரு சவுண்டாக இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு பிடிச்சி போச்சு. அது ஸ்டைலாகவும் மாறிடுச்சு நாளடைவில். ஆமாம். அப்போ நீங்கள் வந்து இதுதான் பேட்டர்னு சினிமாவுக்கு, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கிராமர் இருக்குல்ல, அது எல்லா காலத்திலையும் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக சார். எழுத்தாளர் கி ராஜநாராயணன் சொல்கிறாரு, சினிமாவில் வந்து நீங்கள் வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு ஒன்று, சினிமான்னு இல்லை, கலை இலக்கியம் எந்த ஆர்ட் ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த கலை வடிவமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிக்ஸடாக ஒன்று சொல்கிறீங்கல்ல, அது போர் அடிச்சிடும். அதுக்கு நேர்மாறான ஒன்று வந்துடும் எப்போவுமே. இப்போ நீங்கள் டி ராஜேந்தருக்கு வந்து அடுக்குமொழி வசனம் தான் ப்ளஸ்ஸு. ஆமாம். அதனாலேயே துரத்தி அடிக்கப்படுறாரு பின்னாடி. அப்போ எது புகழுக்கு காரணமாக இருக்கிறதோ, எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அதுவே மைனஸாக மாறிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே மைனஸாக மாறிடுது. கண்டிப்பாக சார். ஆனால் அது மக்களுடைய அடுத்தடுத்த நகர்வு போகிறதுனால மாறுதா எப்படி சார்? இல்லை, அது எப்படின்னா, மக்களுக்கு எது பிடிக்கும், மக்களுடைய மனம் வந்து எதை விரும்பும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கடையிலையும் சைனீஸ் அந்த மாதிரியான ஃபுட்டு வந்து பயங்கரமாக ஓடும். ஆமாம். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரைட் ரைஸையும் அதையும் இதையும் வந்து பயங்கரமாக வந்து சாப்பிட்றாங்க, கூட்டம் கூட்டமாக போய் சாப்பிட்றாங்க.
எப்படி நம்ம ஊர் உணவு கல்ச்சரில் இருந்து திடீர்னு எப்படி பீஸா வந்துச்சு, பர்கர் வந்துச்சு, சாண்ட்விச் வந்துச்சு. நம்மளுடைய வாழ்வியலில் வந்து நம்மளுடைய அன்றாட உணவு நமக்குன்னு சில நொறுக்கு தீனி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து முறுக்கு, அதிரசம் மாதிரியான பல பண்டங்கள் ஏகப்பட்ட தின்பண்டங்கள் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது. ஒரே ரசனைக்குள்ள மனிதனால் இருக்க முடியாது. அதனால தான் அவன் என்ன செய்வான்னா, ரொம்ப சிகப்பாக இருக்கிற பொண்ணுக்கு ஒரு கருப்பாக இருக்கிறவனை ரொம்ப பிடிக்கிறது காரணம் இருக்குல்ல. ஏன்னா அதை சுற்றி இருக்கிறவன் பூரா மைதா மாவாக இருப்பான். ரசனை வேற மாதிரி, ரசனை மாறிடும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒரு ஃபிக்ஸடாக வந்து மனித மனம் வந்து இருக்காது. இந்த மனித மனத்துடைய ஆச்சரியம் என்னன்னா, யாருக்கு வந்து எது பிடிக்குங்கிறது இருக்குல்ல. ரஜினிகாந்த மக்களுக்கு பிடிச்சிச்சு. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சார், அப்போலேருந்து ஒரே ஸ்டைலில் தான் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டிஆராக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து அவருடைய வந்து ரசனை வந்து மறுக்கப்படுது. ஆனால் திரு ரஜினியோட ரசனை மட்டும் அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும், அவர் ஒரு ஆங்கில ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு சார். என்ன காரணம்? அவர் ஒரே மாதிரி இல்லை. அவருடைய ஒவ்வொரு படங்களுடைய பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடக்க கால படங்கள் நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சாரா? ஆமாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அதான் தொடக்க கால படங்களில் பார்த்தீங்கன்னா முள்ளும் மலரும், பில்லா, ரங்கா மாதிரி படங்கள், முரட்டுக்காலை மாதிரியான படங்கள், அது ஒரு வகை. அப்போ இருக்கிற ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ராவாக இருக்கார். ஆமாம். நீங்கள் அண்ணாமலைக்கு பின்னாடி உள்ள ரஜினிகாந்த் வேற, அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காரு. வேற ஒரு அப்டேட்டு. பாட்சாவுக்கு பின்னாடி உள்ள ரஜினிகாந்த் வேற, சங்கர் படங்களில் நடித்த ரஜினிகாந்த் வேற, சிவாஜி, எந்திரன் மாதிரி படங்களில் ரஜினிகாந்த் வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட்டில், அதாவது இன்றைய நிகழ்கால இயக்குனர்கள் வரிசையில் ரஞ்சித், லோகேஷ் கனகராஜ், இது மாதிரி ஹெச் வினோத் மாதிரி இந்த காலகட்ட இயக்குனர்கள் கையாளுகிற ரஜினிகாந்துங்கிறது, நீங்கள் தண்ணியை எந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் அந்த வடிவத்துக்கு அது மாறிடும்பாங்க. டம்ளரில் ஊற்றி வச்சா அது டம்ளர் வடிவமாக இருக்கும். இந்த தண்ணியை மாற முடியாத நடிகர்கள் இருக்காங்க. நீங்கள் எந்த படம் நடித்தாலும் ராமராஜனுக்கு வந்து ராமராஜனாகவே தெரிகிறாரு. ஆமாம். நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் அண்ணாமலையிலே ஒரு உண்மையிலே பால்காரன் மாதிரி தெரிவார். ஒரு ஞாபக மருதி பேராசிரியராக வேட்டி கட்ட மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தர்மத்தின் தலைவரில் வருவார். நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஆள் வேட்டி கட்ட மறந்துட்டாங்கிற சீனில் நடிக்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு துணிச்சலான விஷயம். கண்டிப்பாக. ஆனால் ஒரு சில உச்சபட்ச நடிகர்கள் நடிக்கவே யோசிப்பாங்க. இன்னைக்கு செய்வாங்களா? இன்னைக்கு இருக்க பெரிய ஸ்டார் விஜய் எந்த படத்துலையாவது வேட்டி கட்ட மறந்த மாதிரி ஒரு சீன் நடிச்சிருப்பாரா? அஜித் நடிச்சிருப்பாரா? ஏன் சார், விஜய் ஒரு படத்தில் வந்து எக்ஸல் வண்டி ஓட்டம் போட சொல்லி அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணியார் சார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துடைய படங்களில் இந்த பாம்புன்னு கத்துறது வந்து அந்த வந்து அந்த சிவபெருமானா நடிக்கிறது, நீங்கள் காமெடியில் கலக்கிறது இருக்கல. கவுண்டமணிக்கு இணையாக வந்து மன்னன் படத்தில் வந்து அந்த ஒரு அவரோட ரசிகர்கள் என்னென்ன சேட்டை பண்ணுவாங்களோ சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுக்க, அதே வேலையை அவரே நடித்து காட்டுறது இருக்குல்ல, பெரிய விஷயம். அதெல்லாம் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவன் வந்து உயர்த்தப்படுவான்னு பைபிளில் ஒரு டைலாக் இருக்குது. அது மாதிரி என்னென்னா, தன்னை வந்து ஒரு தாழ்ந்த இடத்துல, ரொம்ப ஒரு சாதாரண இடத்துல வச்சு தன்னை ஃபீல் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் ரஜினிகாந்தோட ப்ளஸ். தன்னுடைய உயரம் கூட 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 தன்னை சாமானியனாக உணர்வது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது ஒரு ரொம்ப பண்பட்ட ஒரு இடம். வெற்றி வருகிற போது பணிவு வருகிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால ரஜினிகாந்த் வந்து இயக்குனர்களின் நடிகராக இருக்கார். நான் சொல்கிறத நீ கேளு, நான் சொல்கிற ஷார்ட் வை அப்படின்னு ரொம்ப பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆமாம், சீனை மாற்று, டைலாக்கை மாற்று, நான் சொன்னதை வந்து நீ வை அப்படின்னு டைரக்டர்களை வேலைக்காரனா நினைக்காம அவனுடைய கற்பனைக்கு தான் நம்ம நடிக்க உயிர் கொடுக்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரஜினிகாந்த் வந்து சினிமாவில் 1975 வந்து என்ட்ரி ஆகிறார்ல, அப்போ ரஞ்சித்லாம் பிறக்கவே இல்லை, லோகேஷ் கனகராஜ்லாம் பிறக்கவே இல்லை. அப்போ தன்னுடைய மகன் வயது ஒத்திருக்கக்கூடிய, மகள் வயது ஒத்திருக்கக்கூடிய அந்த மாதிரி இயக்குனர்களுடைய படங்களில் நடிக்கிறதுல அவர் ஃப்ளெக்சிபிளாக நடந்துக்கிறான்னு ஒரு ரிசல்ட் இருக்குல்ல. கண்டிப்பாக அதுதான் அவருடைய வெற்றி. அதனால நிராகரிக்கப்படலை, புறக்கணிக்கப்படலை. இன்னே வரைக்கும் சார் யாராக இருந்தாலும் டேட்டு சார் அந்த ஒரு மரியாதை கரெக்டாக கடைசி வரையும் இருக்காமல சார். உண்மைதானா? இல்லை, அது வந்து நீங்கள் வந்து அவர் ஸ்க்ரீனில் மட்டும்தான் வந்து நடிக்கிறார், நிஜத்தில் வந்து அவர் நடிக்கிறதில்ல. பழைய நண்பர்களை பார்ப்பதற்காக அவர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு பெங்களூரில் பைக்கில் சுற்றுறது அப்படின்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த அந்த வாழ்க்கை முறையில் இருந்து அவங்களுக்கு வெற்றிங்கிறது வேற. நீங்கள் வந்து நான் கருப்பாக இருக்கேன், நான் எல்லா சோப்பும் போட்டு குளிச்சேன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கமலஹாசன் ஆகிருவேன், வந்து பாரு கமலஹாசன் மாதிரி வந்து நிற்கிறேன் பாரு அப்படின்னு எந்த படத்தில் பேசுகிறாரு? சிவாஜியில் பேசுகிறாரு. சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு பின்னாடி கூட கமலஹாசன் மாதிரி நம்ம இல்லைன்னு நினைக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, ஒப்பிட்டு பார்க்கறது பெரிய விஷயம். நம்ம கமலஹாசன் கிடையாது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல.
ரசிகர் சொல்லிட்டா நீ கமலை விட பல மடங்கு பெரிய ஆள்ற நீனு அப்படின்னு சொல்லிட்டான். அவர் மட்டும் ஆசைப்பட்டிருந்தால் அரசியலில் அந்த 96 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வை அவர் உண்டாக்கியிருப்பார். அலை அலையாக அவருக்கு கூட்டம் வந்துச்சு. ஆனால் அவர் சரியான முடிவு எடுக்க தெரிந்தவர் என்கிற காரணத்தினால தான் அவர் கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வருவதாக எவ்வளவு பேர் பேசினாலும் கடைசி வரைக்கும் அவர் வரலைங்கிறது முக்கியமான செய்தியை நான் பார்க்குறேன். இல்லை என்ன காரணம் சார்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 96 காலகட்டத்தில் இன்ன வரைக்கும் 2020 வரைக்குமே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ரஜினி வந்துடுவார். அவர் சொல்லியிருக்காரு நான் இப்போ இல்லைனா இப்போ வர போகிறேன் அப்படின்னு அடிச்சுலாம் சொன்னவர். திடீர்னு அதை தாண்டி போக வேண்டிய காரணம் என்ன சார்? உடல்நிலை பிரச்சனையா? அதற்கு வெளியில சொல்லப்பட்ட காரணம் தான் உடல்நிலை பிரச்சனை. உடல்நிலை பிரச்சனையை காரணமாக காட்டி அவர் சினிமால இருந்து ஓய்வு பெறவே இல்லை. அடுத்தடுத்து நடிக்கிறாரு. இப்போ கூட கூலியும் படத்தில் நடிக்கிறாரு, கமலாவோட டூயட் பாடுறாரு, ஜெயிலர் 2ல நடிக்கிறாரு, கூலியில் நடிக்கிறாரு, எல்லா அடுத்தடுத்த படங்களுக்குள்ள அவர் போறாரு. அப்போ விஷயம் அது கிடையாது. அரசியல் என்பது தனி மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. பல பேர் தீர்மானிப்பார்கள். அந்த அவரோட ரிமோட் கண்ட்ரோல் அவர்கிட்ட இல்லாத ஒரு தொழிலை அல்லது ஒரு நிகழ்வை நம்ம செய்யக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஒருவேளை அவர் உள்ள இறங்கி இருந்தார்னா பாஜக அவரை பயன்படுத்தி இருக்கும் அப்படிங்கிற சிக்கல் நம்ம தெரியும். இப்போ அவர் அந்த பிஜேபி என்னை தவற பயன்படுத்த போறான்னு முன்னாடி தெளிவா சொல்றாரு. என் மேலையும் திருவள்ளுவர் மேலையும் காவி சாயம் பூச பார்த்தாங்க, நாங்கள் 2 பேரும் கிரேட் எஸ்கேப்புங்கிறார். இந்த டைலாக் இருக்கு பாருங்க. ஆமா. அப்ப யாரோ நம்மை தவறாக பயன்படுத்துவதற்கு நம்ம ஏன் அன்பை இழக்கணும்? இப்போ நீங்கள் எல்லாருடைய அன்பையும் பெற்றவனா ஒரு நடிகன் இருக்கான். கட்சிக்காரனா மாறிட்டா யாரோ ஒருவனை வெறுக்க வேண்டி வரும், யாரையோ ஒருவனை எதிர்க்க வேண்டி வரும். அது நமக்கு தேவையில்லை. ஒரு கோபத்தில் அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டது. ஒரு மாற்று கருத்தை சொன்னார். பின்னால் அது ஒரு அரசியல் மாற்றத்திற்கு காரணமாக இருந்தது. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிற டயலாக் அந்த டைம் பேசிட்டாரு 96ல். அது ஒரு அதிர்வை உண்டாக்கியது. ஆனால் அந்த அதிர்வுக்கு பின்னாடி அவர் பல மடங்கு எதிர்பார்க்கப்பட்டதன் விளைவாக ஒரு சினிமா பிஸ்னஸ் பெருசாயிடுச்சு. அதனால் அரசியலுக்கு வர்றாருன்னு சொன்ன பின்னாடி அவருக்கு குடி கட்டினவங்க, தோரணம் கட்டினவங்க, கட் அவுட் வச்சவங்க, பாலாபிஷேகம் பேனர் கட்டினவங்க எல்லாம் அவருடைய சினிமா பிஸ்னஸை தான் பெருசுபடுத்துனாங்க. ஆனால் அது அவருக்கு அமைந்த குருநாதர்கள் இருக்காங்கல்ல சினிமாவில், குறிப்பாக மகேந்திரன். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு விழாவில் உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யாருன்னு அவரை பேட்டி எடுக்கிறார் பாலச்சந்தர். அவர் அறிமுகப்படுத்தினவர் பேட்டி எடுக்கிறார். பாலச்சந்தர் முன்னாடியே சொன்னார், எனக்கு பிடித்த இயக்குனர் மகேந்திரன். முள்ளும் மலரும் மாதிரியான படங்கள் தான் அவருடைய நினைவில் நின்று ஆடக்கூடிய படமாக, நினைவில் நிற்கக்கூடிய படமாக இருக்குது அப்படின்னு அவரே சொல்கிறார். அப்போ அவருடைய தேர்வு என்னவா இருக்குன்னா கிளாசிக் படங்கள், அதுதான் அவருடைய தேர்வாக இருக்குது. ஆனால் அவர் ஒரு வணிக பண்டமாக மாற்றப்பட்டுட்டார். வணிக ரீதியான ஒரு ஓடுற குதிரை அவர் மாற்றப்பட்டார். அதிலிருந்து அவர் இறங்க விரும்பலை. நீங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரியான படங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ அவருடைய 100வது படம் ராகவேந்திரா, அது ஓடலை. அவரை ஜாமியாரை பார்க்க யாரும் விரும்பலை. அவர் சிகரெட்டை தூக்கி பிடிச்சி ஸ்மோக் பண்ணுறாரு, சரக்கு அடிக்கிறாரு, பெரிய பெரிய வில்லனையெல்லாம் வெட்டி சாய்க்கிறாருங்கிறத பார்த்துட்டு, வீரனை அவரை பார்த்துட்டு அவர் போய் 50 நடக்கமாக ஜாமியாராக இருக்கிறாரு, உலகத்துக்கெல்லாம் உபதேசிக்கிறாரு அப்படிங்கிறதுல அது ராகவேந்திராவும் ஓடலை, பாபாவும் ஓடலை. அப்போ அவருடைய பர்சனல் ஆன்மீகம் எதையுமே சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகலை, எடுபடலை. ஏறத்தாழ அரசியலுக்கு வந்திருந்தாலும் அது பெரிய பில்டப்புக்குள்ளே போய் ஒர்க் அவுட் ஆகாமல் தான் போயிருக்கும். அவர் நேக்கா தப்புஸ்டாருன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக சார். இப்போ 75வது பிறந்த நாளில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் படையப்பா, அதை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் ஜெயலலிதா கேரக்டர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த சமயத்தில் பெருசாக பேசப்பட்டது. அது உண்மைதானே? எப்படி சார்? ஜெயலலிதாவை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட கேரக்டர். எப்போவுமே நிஜமான கேரக்டர்ஸை கூர்தீட்டி சினிமாவில் காட்டினீங்கன்னா அது ஒரு அபூர்வ தன்மை அடையும். நீங்கள் அது ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அதுக்கு வேறொரு அழகு ஏற்படும். அதுலேயும் ஒரு பெண் ஆளுமையாக இருக்கிறா, திமிரா இருக்கா, வெல்லப்பட முடியாதவளாக இருக்கா அப்படிங்கிற கேரக்டர் இல்லையா, அது ஜெயலலிதா கேரக்டர் தான். அது ஒன்றும் நமக்கு சந்தேகமே கிடையாது. உண்மைதான். ஆமாம். அந்த தனக்கு எதிர இருக்கிறவருக்கு நாற்காலி உட்காருவதற்கு கூட அனுமதிக்காத அந்த இடத்துல அவர் துண்டை அப்படி மேலே அப்படி உதறி ஒரு இதை தூக்கி அப்படி அந்த ஊஞ்சலை உட்கார்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். அதெல்லாம் நீங்கள் ஜெயலலிதா எப்படி நடத்துனாங்க, எல்லா ஆண்களும் காலில் விழும்படியான அரசியலை அவங்க செஞ்சாங்கங்கிறத அந்த ரியாக்ஷன் தான். அதனால் படையப்பா படத்தை இன்றைக்கி ஜெயலலிதா இல்லாத போது, இருக்கும்போதே வெற்றி படமாகிடுச்சு, இல்லாத போது இன்னும் அது இந்த தலைமுறையில் 2K கிட்ஸ்லாம்
பார்க்க தவறியவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான படமாக அது மாறும். ஜென்சி தலைமுறைக்கான படமாக அது மாறும். இல்லை, அந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்துச்சு சார். ஒரு பக்கம் திமுக ஆட்சி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். கலைஞர்கள் அந்த படம் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னாராம். அந்த படத்தை நானும் பார்க்கணும்னு சொல்லி தனியாக ஜெயலலிதா அவர்களுக்கு போட்டு காமிச்சா சொல்றாரு. அதுக்கு இப்போ எதிர்ப்பு வரா சார்? எப்படி சார் என்னோட கேரக்டர் எப்படி கரெக்டாக இல்லை, அதாவது நேரடி தன்மையோட இருந்தால் தான் வந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் ஹிட்லர் உயிரோடு இருக்கும்போதே சார்லி சாப்ளின் வந்து அவரை கேலி பண்ணி படம் எடுத்துட்டான். அது ஹிட்லருக்கும் போட்டு காட்டப்பட்டது. கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, தன்னை எதிர்ப்பவர்களையும் ரசிக்க வைக்கிற தன்மை இருக்குல்ல, அதுதான் கலைஞர்களினுடைய மாபெரும் சிறப்பு. அதனால ஜெயலலிதாவை எவ்வளவுதான் அவர் எதிர்த்தால், நீங்கள் ஜெயலலிதாவை மேடை வச்சுக்கிட்டே நாங்கள் அந்த காலத்தில் இவங்களெல்லாம் சைட் அடித்தோம்னு சொல்கிற தில் இருக்குல்ல, அது ரஜினிகாந்தை தவிர யாருக்குமே வராது. ஓப்பனாக சொல்லியிருக்கு. ஓப்பனாக பேசுறது இருக்குல்ல, அந்த ஓப்பன் மைண்டட் இருக்குல்ல, தன்னை ஒளித்து வைத்துக் கொள்ளாத ஒரு ரஜினிகாந்த். தன்னை வந்து ஒரு புனித பிம்பம் கட்டாமல், நான் வந்து அப்படியே சலூனில் வந்து தூங்கிட்டேன், எனக்கு மொட்டையை போட்டாங்க, சரக்கை போட்டிருந்தேன் அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, இப்படி தன்னை வந்து ஒளித்து வைத்துக் கொள்ளாதவர், தன் உள்ளத்தில் இருப்பதை வந்து வெளியே வந்து. இப்போ கூட சமீபத்தில் இளையராஜாவுடைய அந்த விழாவில் வந்து சொல்லியிருக்காரு, நான் ஆளுக்கு பீர் அடிப்போம் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஓப்பனா இப்போ கூட 24 வயதுலையும் இந்த வயதில் சொல்ல வேண்டியதுக்கு இல்லைன்னா கூட தன்னை ஒளிவு மறைவு இல்லாமல் வைத்துக் கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல, எப்போவுமே யார் தன்னை ஒளிவு மறைவு இல்லாமல் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை வந்து மக்கள் விமர்சிக்க மாட்டாங்க. தன்னுடைய விமர்சனம் என்ன, தன்னுடைய தரம் என்ன, தன்னுடைய தகுதி என்ன, தன்னுடைய பலவீனம் என்ன, அதை வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒப்படைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக சார். என்னதான் திரு ரஜினி அவர்கள் உச்சத்தில் இருந்தாலும் ஒரு சமயத்தில் அவர் வந்து ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு ஒரு பட்டம் எழும்புச்சு சார். அது என்ன நிகழ்வு சார்? அது தொடர்ச்சியாக இரவு பகலாக ஷூட்டிங் அட்டன் பண்ணி தூங்காமல் இருந்து அவருக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது. அப்போ வந்து ஒரு சின்ன கலட்டாவில் வந்து அடிச்சு விட்டாரு. அந்த மாதிரி யாரும் ஒரு சின்ன ஒரு தகராறை வந்து பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து அவர் கொஞ்சம் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து இயங்கினதனுடைய விளைவாக ஏற்பட்ட ஒரு மன அழுத்தம் தானே தவிர, அவர் பைத்தியக்காரனாக இருந்தால் இவ்வளோ படம் நடிக்க முடியுமா, இன்னும் ஒருத்தர் எழுதின கதையை உள்வாங்கி நடிக்க முடியுமா கேரக்டர். அது வந்து என்னென்னா, இந்த ரசிகர்கள் பிரச்சனை இருக்குல்ல, கமல் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்குமான முரண்பாடு இருக்குல்ல, அவங்க 2 பேரும் நண்பர்களாக இருந்தாலும் ரசிகர்கள் பகையாக பார்ப்பாங்கல்ல, அவங்களா பரப்பி விட்டது அந்த காலத்தில். அதனால் அது உண்மை சம்பவம் கிடையாது. அந்த நேரத்தில் அவர் அப்படி இருந்தேன்னு அவரே சொல்லிட்டார். அவரை பற்றிய ரகசியங்களை அவரே சொல்லிடுவார். நீ சொன்னீங்கல்லப்ப சரக்கு அடிச்சுன்னு சொன்னார், அது மாதிரி அவரை பற்றிய ரகசியங்களை அவரே சொல்லிடுவார். அதனால் ஒளிவு மறைவு என்பது ரஜினிகாந்த் வந்து பெரிய அளவில் கிடையாது. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு ஹீரோயினுக்காக வந்து எம்ஜிஆர் கட்டி வச்சு அடிச்சாரு ராமபுரத்தோட்டத்தில் அப்போலாம் சொன்னதால அதெல்லாம் உண்மைதானே சார்? இல்லை, அதெல்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்டது. எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, எம்ஜிஆர் காலகட்டம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. இவர் சினிமாவுக்கு வர காலகட்டங்கிறப்ப எம்ஜிஆர் வந்து ஏறத்தாழ வந்து முதலமைச்சருக்கு அவர் 72 கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கட்சி ஆரம்பித்து பிஸியான தலைவர் ஆனதுக்கு பின்னாடி 75 தான் இவர் சினிமாக்குள்ளே வர்றாரு. வந்தவொன்னே புகழ் பெற முடியாதுல்ல. இவர் 75 வந்த 2 வருஷத்தில் எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆயிட்டார் 77. அப்போ அவரோட ஸ்டேட்டஸுங்கிறது கற்பனை பண்ண முடியாத ஸ்டேட்டஸுக்கு அவர் சிஎம் ஆயிட்டார். இவர் அப்கமிங் ஹீரோ. அதனால் சமகாலத்தில் வந்து ஜெய்சங்கர் பிரச்சனை மாதிரியோ ஒரு சமகாலத்து ஹீரோ அப்படின்னா கூட இந்த தகராறில் ஒரு நியாயம் இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்களே இட்டுக்கட்டி வந்து எம்ஜிஆரை பற்றி மிகையான பிம்பத்தை உருவாக்கி இவங்க பேசுகிறாங்கல்ல வழக்கமாக, அதுதானே தவிர அது வந்து உண்மை சம்பவம் கிடையாது. கண்டிப்பாக சார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார் அப்படின்னா சொல்கிறாங்களா சார்? இல்லைங்க, சராசரி அதாவது அவரை பத்திரிகையில் வந்து பேட்டி எடுப்பதற்காக வந்த ஒரு பெண் தான் லதா, இன்றைக்கு மனைவியாக இருக்கிறவங்க. அப்போ அவங்களோட அவருக்கு பழைய நடிகை லதா இல்லையா சார்? பழைய நடிகையோட காதல் இருந்ததாக சொல்லப்பட்டது. அது எம்ஜிஆரினுடைய காதலி, அதை காதலிச்சதில் வந்து அது வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. அதனால் இந்த லதாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதுலாம் என்னென்னா, எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, யதார்த்தமாக வந்து ஒரு கொஞ்சம் நடக்கும், அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்கல்ல. அதனால் முழுக்க வந்து என்னென்னா, லதா தான் வந்து அவருடைய கண்ட்ரோல். அது எல்லாமே அவருடைய வரவு செலவு நிர்வாகம் எல்லாத்தையுமே குடும்பம் தான் அவரை கட்டுப்படுத்துகிறது. ஏறத்தாழ அந்த குடும்பம் தான் அரசியல் ரீதியாகவும் அவருக்கு சில அழுத்தங்களை தந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து அவருடைய தனித்துவத்தை அவர் காப்பாற்றிக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். என்னதான் ஒரு சூப்பர் ஸ்டாரு, என்னதான் ஒரு போலின் உச்சத்தில் இருந்தாலும் பல சமயத்தில் அவர் சொல்கிற எனக்கு வந்து மன நிம்மதி இல்லை, என்னதான் நான் போலின் உச்சத்தில் இருந்தால் கூட எனக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, அதனால தான் அப்பப்போ இமயமெல்லாம் போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு சார். என்ன நடக்குது சார்? இல்லை, அதாவது எப்படின்னா, தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு, அதையே தூக்கி தேன் குடத்தில் போட்டோம்னா திக்குமுக்காடி போயிடும். பணம் வந்து மனிதனுக்கு தேவையான ஒன்று தான். ஆனால் பணம் வந்து மிதமிஞ்சிய பணம் வருகிற போது, மிதமிஞ்சிய புகழ் வருகிற போது சராசரி வாழ்க்கையை வாழ முடியாது.
உண்மைதான். இப்ப எதுக்காக அவர் இமயமலை போறாரு அப்படின்னா, நடந்து போறதுக்கு இப்போ ரோட்ல நடந்து போக முடியுமா? அவர் போயஸ் கார்டன்ல வீட்டில இருந்து அப்படியே அந்த ரோடு வரைக்கும், ராதாகிருஷ்ணன் ரோடு வரைக்கும் ஒரு நடக்க முடியுமா அவரால்? ஒரு லோக்கல் டீ கடைக்கு போக முடியுமா அவரால்? போக முடியாது. அப்போ அவர் வீட்டில இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தான் பீச்சே இருக்கு. பீச்சில் போய் அவரால் நிற்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ புகழ்மிக்க மனிதர்களாக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து போலீஸில் வந்து கைதியாக இருக்கிறாரு, சிறைச்சாலை கைதியாக இருக்கிறாரு, அவருக்கு 4 போலீஸ் கூட வர்றதுக்கும் ஒரு பிரபலமான ஒரு ஆளுக்கு எஸ்கார்டு வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்? கைவிலங்கு மாட்டாமல் வர்றாங்கிறது வேணா வித்தியாசமாக இருக்கலாம். கண்டிப்பா. அவர் ஓடி போக மாட்டாருன்னா கைவிலங்கும் போட மாட்டாங்க குற்றவாளிக்கும். அப்போ தன்னை சுற்றி எல்லாருமே தன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது பாதுகாப்பு கருதி கண்காணிக்கிறார்களா, பதட்டம் கருதி கண்காணிக்கிறா? எதாக இருந்தாலும் ஒரு பிரபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையில் அவங்களோட பிரைவேசி அடிபட்டு போயிடும். ஒரு தனி மனித நிம்மதி என்பது வந்து பறிபோகத்தான் செய்யும். அது வந்து ரஜினிகாந்துக்கு மட்டும் கிடையாது, புகழ்மிக்கவர்கள் அனைவருக்குமே அது ஒரு பிரச்சனை. இவரெல்லாம் தொடர் வெற்றி பெற்றதுனால தப்பிச்சாரு. ஒரு காலகட்டத்தில் புகழ்மிக்கவனாக இருந்துட்டு மறுபடியும் வாழ முடியாமல், சர்வைவல் ஆக முடியாமல் நின்று போன ஆட்கள்லாம் உண்டு. இப்போ நீங்கள் வந்து ராமராஜன் வந்து இன்னைக்கு வந்து ட்ரெயினில் ஏறுறான்னு வச்சுக்கோங்க, பாண்டியன் எக்ஸ்பிரஸில், என்ன சார் உங்கள் நிலைமை அப்படி ஆகி போச்சுன்னு ஒருத்தன் கேட்பான். ஆமாம், ஆட்டோவில் போனாவே கேட்பாங்கல்ல. அப்போ சராசரி அந்த வாழ்க்கையை வாழ முடியாதவராக அவர் தள்ளப்படுவார். மிடில் கிளாஸ் லைஃபுக்குள்ளே திரும்ப முடியாது. இல்லை, அவர் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாரு சார். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தாங்க செய்யும். எல்லா மனிதனுக்குமான பிரச்சனை தான் அது. நீங்கள் மிதமிஞ்சிய வாழ்க்கையை வாழுகிற போது நீங்கள் ஒரு சிகரத்து மேலே ஏறி நிற்கிறீங்க, நீங்கள் தனிமையாக தான் இருக்கணும். இங்கே எல்லாரும் சிகரத்தில் ஏறி நிற்க முடியாதுல்ல, நீங்கள் சமதளத்தில் நடக்கிறது மாதிரி நடக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக. நீங்கள் ஒரு அதீதமான ஒரு இதுக்குள்ளே போய் பள்ளத்தாக்குக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களை யாரும் பார்க்க மாட்டான்ல. தனிமை. இப்போ நீங்கள் சிவாஜி கணேசன் வந்து கடைசி காலத்தில் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் இருந்தார். நடுராத்திரில் அவருக்கு திடீர்னு நெஞ்சு வெடிச்சிச்சு. அப்போ வந்து எல்லாருமே ஏசி ரூமுங்கிறதுனால கதவை லாக் பண்ணிட்டு தூங்குனாங்க. அவரே அவருடைய டாக்டருக்கு டயல் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. நல்ல வேலையாக அந்த ஆள் முடிச்சிருந்ததுனால நடுராத்திரில் வந்து இவரை பார்த்தாரு, இல்லைன்னா பொழைச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் சொன்னாராம், அரண்மனை மாதிரி வீடு கட்டுறது பெருமை நினைக்காதீடா. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே படுத்து கிடக்கிறவங்க வீட்டில் இது நடந்துருச்சுன்னா அவங்க வந்து உடனே என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஆமாம், நல்ல வேலை நான் சாக தெரிஞ்சேன், இவ்வளோ பெரிய வீடு கட்டக்கூடாதுங்கிறத நான் அன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அதனால் எது ப்ளஸ்ஸு எது மைனஸுங்கிறத அந்த நேரம் தான் முடிவு செய்கிறது, அந்த காலகட்டம் தான் முடிவு செய்கிறது. அதனால் புகழ்மிக்கவர்கள் எல்லாருமே ஒரு வகையில் சமூகத்தில் எல்லாராலையும் ரசிக்கப்பட்டு எல்லாராலையும் கைவிடப்படக்கூடியவர்களாக இருக்கிறான். நிலாவை ரசிக்கலாம், வசிக்க முடியாதும்பாங்க. அங்கே போய் குடியிருக்க முடியுமா? அது மாதிரி சில மனிதர்கள் வந்து உயரத்தில் வைத்து பார்ப்பதற்கு அழகாகவும் தனி மனித வாழ்க்கை என்பது சூன்யமாக மாறி அவருடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய இடத்துல வந்து அவருக்கு எதிர்மறையான விமர்சனங்களை ஒரு மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது உண்மைதான் சார். ஏன்னா இப்போ இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து வரி கட்டாதா இருக்கட்டும், அவங்க நடத்தின பள்ளிக்கு வரி கட்டாதா இருக்கட்டும், அப்போலோவில் ஒரு அட்மினான அப்போலோவில் வந்து இன்னைக்கு வந்து பில்லு கட்டாம வந்ததா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி சார்? அது ஒரு புகழின் உச்சிக்கில் ஒரு அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலான ஆட்களுக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம்னா, இப்போ அவங்க போய் நகை கடையில் போய் வந்து ஒரு 50 ரூபாய் எடுக்கிறாங்க, 100 ரூபாய் எடுக்கிறாங்க, 200 ரூபாய் நகை எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. நாங்கள் பில்லு கொடுத்து விட்றோம், நாங்கள் திரும்ப பணத்தை நாங்கள் அனுப்பி விட்றோம் ஆளை அப்படின்னு பிரபலங்கள் சொல்ல முடியும். ஆமாம், சாமானியன் சொல்ல முடியுமா? மளிகை கடையில் வந்து நம்ம தேங்காய் சில்லு வாங்கிட்டு வேணால் ஒரு அரை தேங்காய் வாங்கிட்டு வேணால் 5 நிமிஷம் கழித்து கொடுத்து விட்றேன்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க நகை கடையிலே சொல்ல முடியும், அப்போலோவில் சொல்ல முடியும். எல்லாராலையும் அறியப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய வசதி என்னென்னா, நம்ம வந்து கடை சொல்லிக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வசதி இருக்குல்ல. அதுக்கு நடுவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அவங்ககிட்ட வாங்க முடியாமல், வாடகை வாங்க முடியாமல், அல்லது கொடுத்த அந்த பில்லு கட்ட வேண்டிய பணத்தை வாங்க முடியாமல் தவிக்கிறவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அவங்களுடைய வெளியில் அதை சொன்னால் தான் அந்த காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தகவலை உருவாக்குறது. இல்லை, நீதிமன்றமே கண்டிச்சு சார். ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா அப்படிலாம் கேட்டார்ல. ஆமாங்க, அது அந்த இடத்துக்கு போவதற்கு என்ன காரணம்? நம்ம பாப்புலராக இருக்கோங்கிற திமிரு தான் காரணம். அந்த பண திமிரு இருக்கிறதுனால நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், என்ன உன்னால் என்ன செய்ய முடியும் என்னைய அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. என் வீட்டுக்கார் பெரிய சூப்பர் ஸ்டார், அதுதான் அந்த தெனாவட்டு தான் காரணம். அது தவறான ஒரு அணுகுமுறை. எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எல்லாருக்குமான நியாயம், எல்லாருக்குமான பாதைங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறது உணராத சில தற்கொலைத்தனம் தான். அதெல்லாம் தவறான விஷயம் தான். அதற்கு வந்து இவர் பொறுப்பாக முடியாது. இவர் சம்பாரிச்சு கொடுக்குறாரு, இவர் பேர் தான் சார் அடிபடுது. இல்லை, சம்பாரிச்சு இவர் கொடுக்குறாரு, அதை நிர்வாகம் செய்பவர்கள் செய்யக்கூடிய தவறு தான். அதில் அவர் பேரும் சேர்ந்து டேமேஜ் ஆகுது, அவருடைய இமேஜும் கிடையாது. கண்டிப்பாக சார். சூப்பர் சார். ரஜினிகாந்தை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார்.